ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் கர மொறுன்னு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். நம்ம எல்லாரும் சாட் கார்னருக்கு போய் பேல்பூரி சாப்பிட்ருப்போம். அதே சுவையில் அது மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே சின்ன சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கோம். அது நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி இது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. புளி தண்ணீர் நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரும் ஒரு மசாலா ஸ்டேஜுக்கு. அந்த ஸ்டேஜ் வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இது ஒரு டேங்கி டேஸ்ட்டில் இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கலந்து இருக்கும். இந்த சாட் மசாலா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போது புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த டயத்தில் 1/2 டீஸ்பூன் மேகி மசாலா இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே சுவையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எல்லா சுவையும் கலந்து இருக்கும். புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே கலந்து இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ புளி தண்ணி மசாலா எல்லாம் நல்லா சுண்டி நல்லா ஒரு திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம பேல்பூரி கூட ஆட் பண்ணி கலந்து சாப்பிடும் போது ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு பொரியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொரி கூட நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல புளி தண்ணீர் மசாலா, அந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம பேல்பூரிக்கு தேவையான எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம்தான், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சோளம், முளைக்கட்டின பச்சை பயிறு, கேரட், மாங்காய், நிலக்கடலை, பொட்டுக்கடலை, நெல்லிக்காய் துருவினது எது வேணாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு சாட்டும் கூட. இப்போ நான் ஊற வச்சு முளைக்கட்டின பச்சை பயிறு, சோளம், கேரட், பொடியாக கட் பண்ண வெங்காயம், நெல்லிக்காய் துருவி வச்சுருக்கோம், அது எல்லாத்தையும் போட்டு 1/2 டீஸ்பூன் மேகி மசாலா இல்லாட்டி உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணி எல்லா பொருளும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள். எல்லா சுவையுடன் கூடிய ஒரு சாட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே சூப்பராக பாராட்டுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா இருக்கு சேனல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு கமெண்ட்டையும் போஸ்ட் பண்ணிடுங்க, லைக்கையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு அருமையான வீடியோவோடு திரும்ப வரேன். அது வரைக்கும் காத்திருங்கள். பாய் பாய்.